தமிழ்நாடு அரசியலில் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மெகா ட்விஸ்ட். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த குறுகிய காலத்திலேயே கோட்டை வட்டாரத்தை உலுக்கி எடுக்கும் ஒரு பரபரப்பு உத்தரவு வெளியாகியிருக்கிறது. அதுவும் சாதாரண உத்தரவு அல்ல. டெல்லியில் தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்கப் போகும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் பற்றியது. பொதுவாக டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி என்பது மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கான கோடிக்கணக்கான நிதி மற்றும் முக்கிய திட்டங்களை முறைப்படி பெற்றுத்தரும் ஒரு இமாலய பொறுப்பு. இதற்கு முன் இந்த நாற்காலியில் அமர்ந்தவர்கள் எல்லோரும் டெல்லி அரசியலை விரல் நுனியில் வைத்திருந்த சீனியர்கள். ஆனால் முதல்வர் விஜய் இந்த முறை தேர்வு செய்திருக்கும் நபர் யார் தெரியுமா? அவர் வேறு யாருமல்ல, முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், கர்நாடகாவைச் சேர்ந்த கே. வெங்கட நாராயணா. ஏற்கனவே அரசியல் வேறு, சினிமா வேறு என்று பேசிவிட்டு இப்போது தனது சொந்த பட தயாரிப்பாளருக்கு இவ்வளவு பெரிய அரசு உயர் பதவியை தூக்கி கொடுத்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமா, ஏற்கனவே தமிழன் மரபை மறந்து தமிழ் மண்ணின் பாரம்பரிய உடைகளை தவிர்த்து எப்போதும் கோட் சூட்டிலேயே வலம் வருகிறார் விஜய் என்ற விமர்சனம் அவர் மீது உண்டு. உடையில் மட்டும்தான் இந்த மேற்கத்திய மோகமா என்று பார்த்தால், நிர்வாகத்திலும் தமிழ் மண்ணின் அடையாளங்களை அவர் புறந்தள்ள தொடங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஏனெனில் நியமிக்கப்பட்டிருக்கும் வெங்கட நாராயணாவிற்கு தமிழே தெரியாது, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா துடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதே கர்நாடகாவைச் சேர்ந்த அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமாரின் நெருங்கிய நண்பரான ஒருவரை தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லிக்கு அனுப்புவது நியாயமா? இது கூட்டணி கட்சியான காங்கிரசின் நிர்பந்தமா அல்லது தாவேக அரசின் திரைமறைவு சமரசமா என்ற சஸ்பென்ஸ் இன்னும் உடைந்தபாடு இல்லை. மக்களுக்கான நல்லாட்சியை வழங்குவோம், தூய சக்தியாக செயல்படுவோம் என்று மேடைகளில் முழங்கிய விஜய் இப்போது தமக்கு நெருக்கமான சினிமா வட்டாரத்திற்கு அரசு பதவிகளை வாரி வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்ப தொடங்கியுள்ளன. விஜய் அரசு போட்ட இந்த ரகசிய பகடைக்காய் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்குமா அல்லது இந்த விவகாரத்தில் எழும் கடுமையான விமர்சனங்களுக்கு பயந்து தயாரிப்பாளரின் நியமன உத்தரவை முதல்வர் விஜய் அதிரடியாக திரும்ப பெறுவாரா? தமிழக அரசியலின் இந்த டெல்லி சஸ்பென்ஸ், உலகமயமாக்கல் என்ற பெயரில் கோட் சூட்டில் வலம் வரும் விஜய் தற்போது நிர்வாக ரீதியாகவும் தமிழ் மண்ணின் அடையாளங்களையும் தமிழர்களின் உணர்வுகளையும் புறந்தள்ள தொடங்கியுள்ளார் என்பதை இந்த நியமனம் உறுதிப்படுத்துகிறது.